ஸோ இப்போ சாய் சக்தியில் படிச்சனால உனக்கு என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க? அங்கேயோட இங்கே கோச்சிங் நல்லா இருக்கு. சாய் சக்தியில் அட்மிஷன் போட்டோம், நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ஒருத்தனுக்கு அமராவதி சைனிக் ஸ்கூல்லேயே சீட் கிடச்சிருச்சு, இன்னொருத்தனுக்கு வல்லபா மதுரையில் சீட் கிடச்சிருக்கு. இங்கே படிச்சனால உனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு? நல்லா சொல்லி தந்தாங்க. அடுத்து மேக்ஸில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க. எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் ஒரு தகவல் கிடச்சி தான் இங்கே வந்தாங்க. வந்ததுக்கு இங்கே எங்களுக்கு வந்து நிறைவான பலன் கிடைச்சிது. அமராவதி நகரில் அட்மிஷன் போட்டுக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த கேக் வெட்டுறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னா சேலம் ஸ்ரீ சாய் சக்தி சைனிக் கோச்சிங் சென்டர் இருந்து நம்ம பேசுகிறோம். சைனிக் ஸ்கூல் அப்படின்னா வந்து சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா வந்து இந்திய இராணுவ பள்ளி, அதாவது இந்திய இராணுவ பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுமையும் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. இந்த பள்ளியில் சேரணும்னா ஃபஸ்ட்டு இதில் என்ட்ரன்ஸில் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது கஷ்டமானதா அப்படின்னா ரொம்ப குறைவான சீட் இருக்கனால, ஒரு வருஷத்துக்கு ஒரு அரசு இது நிறுவனமாக இருக்கனால ஒரு 100 சீட்டு தான் இருக்குது. இந்த 100 சீட்டில் நம்ம மாணவர்களே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வந்து நல்லா கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய காரணனால ஒரு நிறைய பேர் கோச்சிங் சென்டரில் விட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்ரீ சாய் சக்தி சைனிக் சென்டர் இருக்கிறோம். இந்த கோச்சிங் சென்டரில் படித்த மாணவர்கள் இந்த கல்வியாண்டில் ஒரு 7 மாணவர்கள் உடுமலைப்பேட்டை அமராவதி நகர் சைனிக் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறத ஒரு சிறப்பான தகவல். ஏன் இதில் படிக்கிறனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸராக வரலாம். ஸோ ஒரு இந்தியன் நேவியில், ஆர்மியில் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் போகலாம். அது இல்லாமல் அதை துறை சார்ந்த ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகிறதுக்கு இங்கே வந்து சோல்ஜர் ரெடி பண்ணல, இங்கே வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் தான் ரெடி பண்ணுறாங்க. 3 துறைகளில் கப்பல் துறை, விமானத்துறை, போக்கும் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த துறைகளில் ஒரு பெரிய ஆஃபீஸர் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சி. அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் மட்டும்தான் ஆக முடியுமா அப்படின்னா இல்லை. ஸோ அது ஒரு முயற்சி பண்ணலாம். அப்படி ஆக முடியாத குழந்தைகள் நார்மலாக நம்ம என்ன வேணால் படிக்கலாம். ஆனால் நார்மலாக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சைனிக் ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஓரியண்டாக ஒரு டிசிப்ளினாக இருக்கக்கூடியதுனால கரெக்டாக எல்லா விஷயமும் தனக்கு தானே செய்யக்கூடிய ஒரு மாணவனாக இருப்பான். ஒரு இண்டிவிஜுவல் டிஃபென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய டைம் அங்கே வந்து விளையாட விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் குதிரையாட்டம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து ஸ்விம்மிங் கண்டிப்பாக தெரிஞ்சு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃபோர்ட்ஸ் பிடிக்குதோ டெய்லியும் ஒரு 5:30 to 7:30 மார்னிங்கு, ஈவினிங் வந்து ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வச்சு விளையாடக்கூடிய ஒரு ஸ்கூல் எது அப்படின்னா சைனிக் ஸ்கூல் மட்டும்தான். ஸோ சிபிஎஸ்சி பேட்டர்னில் படிப்பாங்க, ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருப்பாங்க, மென்டலாகவும் ஃபிட்டாக இருப்பாங்க, லாங்குவேஜும் ஒரு அடிஷனலாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, சைக்காலஜிலாம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகுவாங்க அப்படிங்கிறதான் ஒரு தகவல். இந்த பள்ளியில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எழுதணும். என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய மார்க் வாங்கி அந்த 100 சீட்டில் நம்ம முதல் எடுத்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோச்சிங் சென்டரில் படிக்கிறது ஒரு நல்லாயிருக்கும். ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டராக இருக்குது. ஸோ அதை அவங்களுடைய முயற்சியை பார்த்து தேடி போகலாம். இப்போ இந்த ஆண்டு இங்கே படித்ததுனால நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த பயிற்சி நிறுவனத்துடைய மாஸ்டரையும் இந்த கல்வியாண்டில் வெற்றி பெற்ற மாணவர்கள் நம்ம சந்தித்து அது சம்மந்தமாக ஒரு தொடர்படுத்தி ஒரு வீடியோ பதிவு நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், தேடணும்னு பெற்றோர்கள், மாணவர்கள் கண்டிப்பாக இதை முழுமையாக பார்த்து பயனடைங்க. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா இங்கே படிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஓரியன்டான ஒரு வீடியோ பதிவு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இது சம்மந்தமாக தேடுறாங்க இல்லையா, உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள் மற்றும் உங்களுடைய தெரிஞ்சவங்க யாருக்கெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய அறம் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கான ஒரு ஒழுக்கவியல் கல்வி, ஒரு அறம் சார்ந்த வாழ்வியல் கல்வி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி, அதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அறம் உங்களுக்கு நல்லதொரு தகவலை அடிக்கடி சொல்லும். நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம யாரை சந்திக்க இருக்கிறோம்னா ஸ்ரீ சாய் சக்தி சைனிக் ஸ்கூல் கோச்சிங் சென்டர் சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு 2025-26 கல்வியாண்டில் அமராவதி நகரில் அட்மிஷன் போட்டுக்கூட மாணவர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஸோ இவங்க யார், என்ன, எப்படி படித்தாங்க அப்படிங்கிறத பற்றி நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். முதல் மாணவன், வணக்கம் தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள், வாழ்த்துக்கள். என் பேர் வந்து தஸ்வன் நிதிஷ். எந்த ஊர் தம்பி நீங்கள்? அங்கே சேலம் கருப்பூர். ஓ, இங்கே தான் லோக்கல் தான் நீங்கள். அதனால் டெய்லி வீட்டில் போயிட்டு தான் படிச்சிங்களா? எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? நான் வந்து 239 ஸ்கோர் பண்ணேன்.
239 இப்போ எங்கே அட்மிஷன் போட்டிருக்கீங்க? இப்போ நான் வந்து அமராவதியில் அமராவதி நகரில் சைனிக் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டிருக்கீங்க. ஓகே சூப்பர். இவங்க படிச்சனால உனக்கு எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? எனக்கு வந்து இங்கே சார் வந்து நல்லா அதிகமான ட்ரிக்ஸ் வீடியோலாம் போட்டு நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. டவுட் ஏதோ இருந்துச்சுன்னா பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஒரு வருஷம் தான் படிச்சியா இல்லை இதுக்கு முன்னாடி படிச்சியா? வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2023 வந்து ஒரு கடைசி ஒரு 2 மாதம் படித்தேன். அதுக்கப்புறம் 1 இயர் படித்தேன். ஓகே. இப்போ லாஸ்ட் படிச்சுக்கோ, இது ஒரு 2வது வருஷம் படிக்கிறேன். ஓ, ஆல்ரெடி 2வது அட்டம்ப்டில் கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டேன். வாழ்த்துக்கள். அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா வந்து ஏஜென்சி ரன் பண்ணுறாங்க. தஸ்வன் நித்தி சூப்பராக படித்து பாஸ் பண்ணி உள்ளே நுழைஞ்சிருக்காப்ல. சரி, சாய் சக்தி சைனிக் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஸ்கோர் பண்ணி முதல் மதிப்பெண் பெற்று நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து செலக்ட் ஆகி அமராவதி அட்மிஷன் பண்ணோம். அந்த மாணவன் தான் சந்திக்கிறோம். வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. என் பேர் சர்வேஸ். எந்த ஊர் பண்ணி? நாங்கள் வேலம்பாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல் மாவட்டம். குமராபாளையத்தில் இருக்கீங்க அப்படி தானே? ஓகே. அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா இங்கே த்ரெட் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கேன். இப்போ வந்து படிச்சிங்க இல்லையா? இப்போ எத்தனை வருஷமாக படிக்கிறீங்க? நான் 4th 5th 6th இந்த 3 இயர்ஸும் படிச்சிருக்கேன். இப்போ லாஸ்ட் இயர் எழுதுனீங்க தானே எக்ஸாமு? எஸ். அது எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? லாஸ்ட் இயரில் 271 எடுத்தேன் சார். லாஸ்ட் இயர் இல்லை, நீ இப்போ வந்து இந்த வருஷம் 271. அதுக்கு முன்னாடி எழுதுனீங்க தானே? எஸ் சார். எங்கே படிச்சிங்க? விவேகானந்தாவில் படித்தேன் சார். 2 இயர்ஸ். ஓகே. 245 எடுத்தேன். 245. ஆனால் லாஸ்ட்டு அட்மிஷன் கிடைக்கல உனக்கு. சீட் ரொம்ப கம்மியாக இருந்தனால கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? 271. ஸோ இப்போ சாய் சக்தியில் படிச்சதுனால உனக்கு என்ன பெனிஃபிட்னு நினைக்கிறேன் நீ? உடுமலைப்பேட்டையோட இது ரொம்ப கிட்ட, உனக்கு பக்கமாக இருக்குது. பக்கமாக இருக்கு. ஓ, அதனால இங்கே மாற்றிக்கிட்டு அங்கேருந்து. அடுத்தது அங்கேயோட இங்கே கோச்சிங் நல்லா இருக்கு. கோச்சிங் நல்லா இருக்கா? எப்படி கோச்சிங் நல்லா, உதாரணம் எதாவது சொல்லலாம்ல? அங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, இங்கே உனக்கு தனித்துவமாக நீ வந்து நிறைய டெஸ்ட் வச்சு நிறைய செல்ஃப் கேர் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால கிளியர் பண்ணிக்கிற. நீங்கள் எத்தனை வராங்க தெரியுமா ஆல் இண்டியா லெவலில்? எத்தனை? 1507. வெரி குட். ஸோ மொத்தமாக ஒரு 6000 பேர் எழுதிருப்பாங்க. 6000 ரேங்க் லிஸ்ட் வந்திருப்பாங்க. அதில் வந்து நம்ம சாய் சக்தியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1573. 270ல் ஒரு 270 எபோவில் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதில் நம்ம மாணவரும் செலக்ட் ஆகிருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹேம்நாத். ஓகே. லாஸ்ட் இயர் படிச்சிங்களா? எங்கே படிச்சிங்க? இங்கே தான் படிச்சிங்க. எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 255. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா செகண்ட் அட்டம்ப்டா? செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 150 தான் எடுத்தீங்க. ஓ, அடுத்த வருஷத்தில் ஒரு 100 பிடிச்சி அடிச்சிட்டீங்க. வெரி குட். இங்கே படிச்சதுனால உனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன்? இங்கே நல்லா சொல்லி தந்தாங்க. நல்லா சொல்லி தந்தாங்க. வெரி குட். நீ எந்த ஊர் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. நாமக்கல். ஸோ அங்கே போனால் உனக்கு தூரமாக இருக்கும்ல, அதனால இங்கே கொஞ்சம் பக்கமாக இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? ஸோ நாமக்கல்னால இங்கே பக்கமாக வந்துட்டேன். ஓகே. அது இல்லாமல் வேற என்ன உனக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்? அங்கேயோட இங்கே நல்லா சொல்லி தந்தாங்க. வெரி குட். வேற? அங்கே அதிக பேர் இருந்ததுனால கம்மியாக சொல்லி தந்தாங்க. வெரி குட். அங்கே அது நிறைய கும்பல் அதிகமாக இருக்கும் இல்லையா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இண்டிவிஜுவல் கேர் இல்லை. ஸோ அது உனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நினைக்கிறேன். நிறைய டெஸ்ட் வச்சுருப்பாங்க தானே? நிறைய மார்க். இப்போ நீ டெஸ்ட் எழுதுனலாம் அந்த மார்க்காக வந்துச்சா இல்லை அதை விட அதிகமாக வந்துச்சா கம்மியாக வந்துச்சா? கம்மியாக தான் வந்துச்சு. இப்போ உன்னோட ட்வின்ஸ் ஒருத்தருக்கான்ல, அவன் எவ்வளோ மார்க் எடுத்தான்? 222. ஓகே, அவனும் சேர்ந்துட்டான். இப்போ அவனை தான் அடுத்து பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். சைனிக் ஸ்கூல் அட்மிஷன் போட்டாச்சு தானே? ஓகே சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஹேமந்த். நான் குமராபாளையத்துலேருந்து வரேன். அப்பா வந்து முனிசிபல் ஸ்டாஃபாக இருக்காரு. வெரி குட். லாஸ்ட் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணேன்? 222. இப்போ எங்கே அட்மிஷன் போட்டுருக்க? வல்லபா, மதுரை வல்லபா ஸ்கூலில் போட்டுருக்க. சூப்பர். இதான் முதல் அட்டம்ப்டா 2வது அட்டம்ப்டா? 2வது அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ஸ்போர்டில் படித்தேன். ஆக்ஸ்போர்டில் இதில் உடுமலைப்பேட்டையில். ஓகே. எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 144. இங்கே வந்து 225 எடுத்துருக்கீங்க. 222. வெரி குட், சூப்பர். இங்கே படிக்கிறதுனால உனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன்? பக்கத்தில் உட்காந்து சொல்லி தராங்க. ஓகே. டவுட் எத்தனை டைம் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. ஓகே சூப்பர். அதனால கிளியர் பண்ணிட்டு ஈஸியாக அமராவதி தான் அட்மிஷன் போட்டுக்க. வாழ்த்துக்கள். உங்கள் பேர் சொல்லி அப்படியே உங்களை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் பேர் சிவநிதி. நாங்கள் சேலத்துலேருந்து வரோம். அப்பா வந்து பிடி சாராக இருக்காரு. வெரி குட். லாஸ்ட் இயர் படிச்சு இது முதல் அட்டம்ப்டா செகண்ட் அட்டம்ப்டா? செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எங்கே படிச்சீங்க? எங்கே? ஆக்ஸ்போர்ட். எங்கள் உடுமலைப்பேட்டில் படிச்சிங்களா? சேலத்தில் இருக்கீங்க ஆனால் அங்கே போய் படிச்சிங்க. ஓகே. அடுத்த வருஷம் யார் சொன்னாங்க வர்றதுக்கு? நோட்டீஸ் பார்த்து இங்கே பக்கத்தில் இருக்கிறனால வந்துட்டீங்க. ஓகே. இந்த வருஷம் எவ்வளோ மார்க் எடுத்த? 256. வெரி குட். ஃபர்ஸ்ட் இயர் மார்க் எடுத்தது 177. ஓகே சூப்பர். ஒரு வருஷத்தில் நிறைய நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கேன். சரி ஓகே. இங்கே படிச்சனா அங்கே விட இங்கே உனக்கு என்ன சிறப்புன்னு நினைக்கிறேன்? மேத்ஸ் கொஞ்சம் வீக்காக கொஞ்சம் டவுட் கிளியர். ஓகே. மேத்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக உனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அதனால் உனக்கு இதாக இருக்குது.
அதனால நிறைய மார்க் எடுத்துட்டேன். மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தேன்? 144. ஓ 150க்கு 144 எடுத்துட்டியா? வெரி குட். இப்போ நம்ம ஸ்ரீ சாய் சக்தி சைனிக் ஸ்கூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டில் 7 மாணவர்கள் வந்து அட்மிஷன் போட்டுங்க. அது இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலு இன்னும் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் சேரக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு 10 மாணவர்களுக்கு மேலே இந்த ஆண்டு சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு தகவல்னு வச்சுங்களேன். அடுத்ததாக வந்து நம்ம இறையமுது, நம்மளுடைய வாரிசு இறையமுது வந்து இங்கே வந்து படித்து செலக்ட் ஆகிருக்காரு. அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்தோம். ஸோ ஒரு முயற்சியில் செலக்ட் ஆகிருக்காரு. அவருக்கு என்ன ஃபீலிங் ஏற்பட்டுச்சு அதை சொல்ல போகிறாரு. இறையமுது, வாழ்த்துக்கள் டாமுது. சூப்பர், வந்து ஃபஸ்ட் இயரில் கிளியர் பண்ணிட்டேன். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் இறையமுது, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே படிச்சனால உனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு? நல்லா சொல்லி தந்தாங்க. அடுத்து மேக்ஸில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க. வெரி குட், சூப்பர். அடுத்து இங்கிலீஷ் நல்லா தான் சொல்லி தந்தாங்க. சார் ஒரு பேர் சொல்லு, அவர் பேர் சொல்லு. முகமது அப்துல்லா. முகமது அப்துல்லா உனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவருக்கு, அதனால முகமது அப்துல்லா. அப்புறம் ஜிகே மேடம். ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தனால நிறைய மார்க் வாங்கியிருக்கீங்க, அப்படி தானே? டெஸ்ட் எழுதுனதுல நிறைய மார்க் அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மார்க்கை விட கிட்டத்தட்ட அவர் ஆவரேஜாக அதே மார்க்கு வந்துட்டார். ஸோ 225 ப்ளஸ் அப்படிலாம் போடுவார். ஸோ அதில் அடிப்படையில் ஒரு 240 வந்து கரெக்டாக வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் இந்த வருஷம் வந்து இறையமுது வந்து சைனிக் பாய் ஆகிட்டார். 2026 அமராவதி நகரில் அட்மிஷன் போட்டுருக்குது. ஸோ இனிமேல் 6வது 12வது அமுது அங்கே தான் படிப்பார். ஓகே அமுது, வாழ்த்துக்கள் அமுது. சூப்பர். ஓகே. வீட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டை சயின்ஸ் ஸ்கூலில் அனுப்புறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வந்து நம்ம சந்திக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸு. 2 பேருமே ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க, 2 பேருமே அட்மிஷன் போட்டிருக்காங்க. அவங்கள பேரண்ட்டை நம்ம சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வருஷம் செலக்ட் ஆகிருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் கண்ணன், குமாரபாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்துங்க. என்னோட பசங்க பேர் ஹேமந்த், ஹேம்நாத். இவன் ஹேமந்த், அவன் பேர் ஹேம்நாத். ஸோ லாஸ்ட் இயர் வந்து உடுமலைப்பேட்டையில் ஒரு ஸ்கூலில் சைனிக்காக அட்மிஷன் போட்டிருந்தோம். அங்கே படித்து மார்க் கம்மியாக தான் எடுத்தாங்க. இந்த வருஷம் சாய் சக்திக்கில் அட்மிஷன் போட்டோம். நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ஒருத்தனுக்கு அமராவதி சைனிக் ஸ்கூல்லேயே சீட் கிடச்சிருச்சு. இன்னொருத்தனுக்கு வல்லபா மதுரையில் சீட் கிடச்சிருக்கு. கோச்சிங் ஓகே, நல்லா தான் இருக்குங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? சார் இங்கே நல்லாவே இருக்குது, நல்லா படிப்பு நல்லா சொல்லி தந்தாங்க. ஹோம்லியாகவே போச்சு, அவங்களுக்கும் நல்லா பிடிச்சிருச்சு. லாஸ்ட் இயர் அங்கே படித்ததுக்கும் இங்கே பிடிச்சதுக்கும் அவங்களும் நல்லா ஃபீல் பண்ணி நல்லாவே படித்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். அட்மிஷன் போட்டு வந்து அதுக்கப்புறம் பழக்கமாகி ரொம்ப நெருங்கிய நண்பரான நம்ம பழனிவே, நான் தங்க 2 வேலை இணைஞ்சிருச்சு. 2 வேலை இவர் வந்து சொல்லும் போது சொன்னார், கவலைப்படாது சார், நம்ம 2 பசங்களும் வந்து போயிடறானுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நடந்துருச்சு. நம்ம நண்பராகிட்டார், நெருங்கி நண்பராகிட்டார். அதனால் வந்து அவரே சொல்லுவார். சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நியரஸ்டான பிளேஸாக கிடச்சிதுங்க நம்ம சாய் சக்தி சைனிக் கோச்சிங் சென்டருங்க சார். பார்த்தீங்கன்னா இங்கே படித்ததில் சர்வேஷ் வந்து இந்த சாய் சக்தி சைனிக் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இது பண்ணிக்கிறாப்புல. அதுக்கு வந்து இங்கே சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கு மிக்க நன்றி சொல்லணும். நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு அட்டெம்ப்ட் அடிச்சுங்க, 245 தான் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அட்மிஷனுக்கு அது வாய்ப்பு கிடைக்கலைங்க சார். அப்புறம் சார் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததையுமே எனக்கு இது பண்ணி கால் பண்ணி கூப்பிட்டாரு. சரிங்க சார், நான் கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுறதுக்காக பார்க்குறேங்க சார் அப்படின்னோம். பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது லாங் தூரமாக இருந்தது, இது பக்கமாக இருந்ததுனால இங்கே வந்து சேர்ந்தாங்க. எங்கள் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்கா பருத்திப்புலி வேலனம்பாளையம் கிராமத்துலேருந்து தான் நாங்கள் வரோங்க. எங்களுக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு சாய் சக்தி ஸ்கூல் இருக்கிறதுங்கிறதே எங்களுக்கு தெரியலைங்க. எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் ஒரு தகவல் கிடச்சி தான் இங்கே வந்தேங்க. வந்ததுக்கு இங்கே எங்களுக்கு வந்து நிறைவான பலன் கிடச்சிது. தம்பி ஃபஸ்ட் மார்க் எடுத்தாப்புல அமராவதி நகரில் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்டு 300க்கு 271 மார்க் எடுத்து செலக்ட் ஆகிருக்காருங்க. தம்பி படிக்கிற காலத்தில் எனக்கு முதல்ல ஃப்ரெண்டாக கிடச்சவர் இவர் தாங்க. சார் தான் வந்து தங்கவேல் சார். எங்களுக்கு வாரம் பார்த்தீங்கன்னா பசங்கிட்ட பேசுகிறோமோ இல்லையோ சாரோட அறிமுகம் கிடைக்கும். இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சார் ஒரு முன்னுதாரணமாக தான் இருப்பார். எங்களுக்கு ரொம்ப அனுபவம் தாங்க. பையனை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படித்தாப்புல. வாழ்த்து. பட் நாங்கள் 2 பேரும் வந்து பெங்களூருக்கு ஆர்எம்எஸ் எக்ஸாமே எழுத போனோம் இல்லைங்களா? அதில் நிறைய மார்க் வாங்கினாரு. அது சீட்டு கம்மியானால கிடைக்க முடியல. பட் இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணார். சர்வீஸ் வந்து ஃபியூச்சரில் ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸர் இல்லையா? ஏன்னா நல்லா நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ. சூப்பராக பேசுனீங்க. இல்லை சார், இருந்தாலும் உங்களோட ஒரு நாள் காரில் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதனால் எங்களுக்கு சிறப்பான தகவல். நம்ம போய் பெங்களூர்ல போய் எக்ஸாம் எழுத போறோமாங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஊக்குவித்ததெல்லாம் இவர் தாங்க. நன்றிங்க. கண்டிப்பாங்க. அறம் சேனல் மூலியமா எங்களுக்கு வந்து ஒரு கூட்டு குடும்பமா நாங்க இருக்கிறோங்க. நன்றி சார். ஓகே, நன்றி.
பழனிவேல் சார் வந்து ஆல் இந்தியா சைனீஸ் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2006 கிளியர் பண்ணிட்டு அமராவதி நகரில் போன மாணவர்களுக்காக அந்த இதையே போட்டு வந்தார். சூப்பர் சார். அமராவதி நகரில் அட்மிஷன் போட்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த கேக் வெட்டுறோம், சாருக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கடா தம்பி. ஆனால் ஊத்துக்கடா தம்பி. ஓகே ஓகே அதெல்லாம் ஓகே. 2026 வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகள் தான் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள யார் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகணும். சரியா? எல்லாருமே நல்லா படிக்கணும். ஓகே. Good morning to everyone. My name is Ashwan Balaji. I am from Bargur. I studied previous year at Sri Sai Shakti Coaching Center. There the education, food, hostel facilities are very good. Sir is also very good. Sir gave many motivations for us for studying Sainik exam. I studied well and I scored 238 out of 300 and I selected for Vikas Sainik School previous year at 2 Korean. Now I promoted to 7th. Thank you.